வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. தமிழரசு மேகசின் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழக கவர்மெண்ட்டே வெளியிடுறாங்க. 12 மாதத்தில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், 25 பேஜில் உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பேச போகிறோம். நம்மளுடைய பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன சார் கொடுத்துட்டோம், தமிழரசு மேகசினோட தமிழ் மீடியம் வெர்ஷனையும் கொடுத்துட்டோம், இங்கிலீஷ் மீடியம் வெர்ஷனையும் கொடுத்துட்டோம். இது மட்டுமானு கேட்டால் இது மட்டும் கிடையாது. பாலிசி நோட்ஸ் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தமிழரசு மூலியமாகவே நம்ம யூனிட் 1 கவர் பண்ண முடியும், 2 கவர் பண்ண முடியும், 3 கவர் பண்ண முடியும், 4 கவர் பண்ண முடியும், 5 கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ரைட் சார். இங்கிலீஷில் எப்படி சார் கவர் பண்ணியிருக்கோம், 12 மாதங்களுக்கு 1000 பேஜஸ் இருக்கும். அதை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், 30 பேஜஸுக்குள்ள கம்பைல் பண்ணி கொடுத்தாச்சு. தேர்வுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், வடிகட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எந்த தேர்வுக்கு சார்னா 2A மெயின்ஸ் தேர்வுக்காக. ரைட். நம்ம இண்டெக்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டோம். நம்ம என்ன செய்யலாம், ஈவென்ட்ஸ் இன் ஹிஸ்டரி அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழரசு மேகசின்ல 12 மாதங்களும் தரப்பட்ட விஷயங்களை என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு இங்க தொகுத்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். தமிழ் கான்ஃபரன்ஸ் முன்னாடி எப்ப சார் நடந்துச்சு, 2010 நடந்துச்சு. மந்திரகுமாரி அப்படிங்கிற ஒரு பிளேவ நாடகத்தை கலைஞர் எழுதியிருந்தாரு. எதுலேருந்து சார் டிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க அது அப்படின்னா, குண்டலகேசி அப்படிங்கிற காவியத்திலேருந்து டிராஃப்ட் பண்ணது. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே நம்மளுடைய தமிழரசு மேகசின்ல இருந்திருக்கும். ரைட்டு சார். யூனிட் 1ல நீங்க காமிட்டீங்க, யூனிட் 2ல நீங்க ஏதாச்சும் சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கறது வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரியை மாத்திருந்தாங்க, என் முருகானந்தம் அப்படிங்கிறது. அவங்களுடைய டேட்டாவையும் எங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, பர்சனாலிட்டிஸ் நபர்கள்ல உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். ரைட் சார். இப்ப யூனிட் 2க்கு நம்ம போயிடலாம். யூனிட் 2க்கு நம்ம போகும்போது அதுல என்ன சார் நமக்கு தெரியும் அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. நம்மளுடைய தமிழகத்துல 40க்கு 40ஐயும் யார் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, டிஎம்கே பிடிச்சிருந்தாங்க. அது எத்தனாவது எலெக்ஷன் சார் அப்படின்னா, 18th பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நமக்கும் என்ன சார் இருக்கு, டிஸ்பியூட் இருக்கு. ஆல்ரெடி இந்த கேள்வி எங்க வந்திருந்துச்சு அப்படின்னா, நமக்கு பிரிலிம்ஸ்ல வந்திருந்துச்சு. அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 200 கவர்னருக்கு சில சலுகைகளை கொடுக்குது, இல்ல விதிமுறைகளை வகுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் சலுகைகள், என்ன சார் விதிமுறைகள் அப்படின்னா, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரை ஹெட்டா இருக்கக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல பாஸ் பண்ற ஒரு பில்லை அவர் என்ன பண்ணலாம், அவர் சைன் பண்ணி பாஸ் பண்ணிடலாம், இல்ல வித்ஹோல்ட் அவர்கிட்டயுமே வச்சுக்கலாம், இல்ல பிரசிடென்ட்ட கன்சிடர் பண்ண சொல்லிடலாம். ரைட் சார். இது என்ன நம்ம பண்றோம், யூனிட் 2லேருந்து. தமிழ் மீடியத்திலையும் உங்களுக்கு என்ன சார் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதை அத்தனையுமே கொடுத்துருக்கோம். விருதுகள் அப்படிங்கிறதுல இந்த விருதுகள் உங்களுக்கு தெரியுமான்னு மட்டும் பாருங்க. மணிமேகலை விருது அப்படிங்கிற ஒரு விருது கொடுக்குறாங்க. யாருக்கு சார், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது. ரைட் சார். மாற்றுத்திறனாளிகளுக்குன்னே சில விருதுகள் கொடுக்குறாங்களே, அது யார் சார் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, திரு ஏ மோகன் அப்படிங்கிறவர் அந்த விருதை வாங்கியிருந்தாங்க. ஆர்கனைசேஷன் ஏதாச்சும் வெற்றி பெற்றிருக்காங்களா சார் அப்படின்னா, கோவில்பட்டியில ஆக்டிவ் மைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த விருதும் வழங்கப்பட்டிருக்கு. ரைட் சார். யூனிட் 3ல ஏதாச்சும் இருக்கான்னு காட்டுங்களேன். நம்மளுடைய தமிழரசு மேகசின்ல ஒவ்வொரு மேகசினுக்கும் என்ன சார் கொடுப்பாங்க, ஒரு திருக்குறளை என்ன பண்ணுவாங்க, அவங்க உதாரணமா காட்டுவாங்க, மேற்கோள்களா காட்டுவாங்க. அப்படி நமக்கு என்னென்ன திருக்குறளெல்லாம் மேற்கோள்களா காட்டியிருந்தாங்களோ அதை அத்தனையுமே என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கு திருக்குறள் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துட்டோம். நமக்கு என்ன சார் இருக்கு, யூனிட் 1ல என்னென்ன கொட்டேஷன்லாம் நம்மளுடைய தமிழ் பாடல்கள் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பே இருக்கு. அப்ப நம்ம தமிழரசு மேகசின்ல என்னென்னலாம் கொடுத்திருந்தாங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேரு, நீராடும் கடல் உடுத்த, யாதும் ஊரே யாவரும் கேலி, தாயின் மணிக்கொடி பாரீர் அப்படிங்கிற கண்டென்ட் நம்மளுக்கு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கொடுத்துரும். இப்போ நம்ம எங்க போறோம், யூனிட் 3ல என்னென்ன தகவல்கள்லாம் சார் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். யூனிட் 3 அப்படிங்கிறது நமக்கு என்ன சார் தெரியும், அறிவியல் வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்பம் அப்படின்னு. அதுல என்னென்ன கொடுத்திருந்தாங்க, இந்த கண்டென்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. 5Gனா என்ன, EVனா என்ன, IoTனா என்ன,
டேட்டா சென்டர் தரவு மையம்னா என்ன, எட்ஜ் கம்யூனிட்டினா என்ன அப்படிங்கிற இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளுக்கு எங்க சார் கொடுத்திருந்தாங்க, நம்மளுடைய தமிழரசு மேகசின்ல கொடுத்திருந்தாங்க. இது எப்படி கேள்விகளா கேட்கலாம், 5G அப்படின்னு கொடுத்துருவாங்க, EV அப்படின்னு கொடுத்துருவாங்க, அதோடைய அப்ரிவேஷன் என்னன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க கொடுத்துருக்கக்கூடிய சுருக்கி வரைக மாதிரி இருக்குல்ல, IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அப்ப என்ன சார் நம்மளுக்கு கேள்விகள் வரலாம், இந்த IoTக்கு என்ன அப்ரிவேஷனா இருக்கும், கீழ்கண்டவற்றில் எது சரியானது எது தவறானது அப்படிங்கிற கேள்விகளை கேட்கலாம். அப்ப 12 வார்த்தைகள் உங்களுக்கு இருக்கு, இது அறிவியல்ல உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து என்ன சார், கல்பாக்கத்துல ஒரு அணுமின் நிலையம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது என்ன அப்பனா உலகிலேயே முதல் தற்போதைய ஆண்டுல நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரே ரியாக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் எங்க சார் இருக்கு, தெலுங்கானால இருக்கு. அதே மாதிரி அஸ்ட்ரோனட் அப்படின்னு சொல்லுவோம்ல, விண்வெளி வீரர், அவங்கள பத்தி கொடுத்துருக்காங்க. அவங்கள பத்தி கண்டென்ட்டை கொடுக்கும் போது விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யாரு, முதல் பெண் யாரு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் விண்வெளி வீரர் யாரு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் விண்வெளி வீராங்கனை யாரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே என்ன இருக்கும், இதுல இருக்கும். இதுல இருந்து நமக்கு கேள்விகள் வந்தாலும் நம்மளால எளிமையாக பதில் சொல்ல முடியும். அடுத்து பொருளாதாரம். நம்மளுடைய தமிழக முதல்வர் என்ன சார் பண்ணியிருப்பாங்க, ஸ்பெயினுக்கு சுற்றுப்பயணம் போனாங்க, யுஎஸ்ஏக்கு சுற்றுப்பயணம் போனாங்க. அது இல்லாம குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2024 நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப ஸ்பெயினுக்கு போயிருக்கும் போது யாரிடம்லாம் சார் கையெழுத்து வாங்கினாங்க, எந்தெந்த கம்பெனி மூலயமா உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க அப்படிங்கிறத கேட்க முடியும். லயால்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஒரு ஏசி சார்ந்த நிறுவனம் அப்படின்ட்டு. இந்த லயால்டுங்கிறது என்ன கேட்கலாம், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்ததா அப்படின்னு கேட்கலாம். இல்ல யுஎஸ்ஏல இருந்து கூகுள் ஒரு அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துட்டு அது எந்த நாட்டை சேர்ந்தது அப்படிங்கிறத கேட்கலாம். ரைட் சார். அடுத்து என்ன, உலக வர்த்தக முதலீட்டாளர்கள்னு சொல்லியிருந்தாலும் அது எந்த தீம் படி நடந்துச்சு அப்படின்னா தலைமை, நிலைத்தன்மை மற்றும் உள்ளடக்கம் அப்படிங்கிறதுல வந்து அது நடந்துச்சு அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சார் செய்ய போறோம், இண்டெக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு எதெல்லாம் சிறப்பு பெற்று விளங்குனுச்சு, அப்ப முதலிடத்துல எதுலாம் சார் இருந்துச்சு அப்படின்னா உயர்கல்வி சேர்க்கையில, தொழில் வளர்ச்சியில அப்படிங்கிற மாதிரி ஒரு 15 கண்டென்ட் என்ன சார் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கல்வி உரிமை சட்டத்திலையும் என்னதான் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து இமை அப்படிங்கிற ஒரு அப்ரிவேஷன் இருக்கு. அந்த அப்ரிவேஷனுக்கு என்ன சார் விளக்கம் அப்படின்னா இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இது ஏன் சார் முக்கியம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இன்டர்நெட் யூசேஜ்ல 2வது இடத்துல இருக்கோன்னு சொன்னதே இந்த கண்டென்ட் தான். ரைட். அடுத்து என்ன சார் நம்ம செய்ய போறோம், 5வது இடத்துக்கு வந்துடுறோம். வரலாறு காணாத கனமழை பெய்ஞ்சது எந்தெந்த மாவட்டத்துல அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எண்ணெய் கசிவு எங்க ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். கழுகுகளுடைய டோட்டல் நம்பர் எவ்வளவுன்னு சென்செக்ஸ் எடுத்திருக்காங்க. அது எந்தெந்த புலிகள் காப்பகத்துல எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறது, தமிழ்நாட்டுல எந்த புலிகள் காப்பகத்துல, கேரளால எந்த புலிகள் காப்பகம், கர்நாடகால எந்த புலிகள் காப்பகம் அப்படி இருக்கு. மன்னார் வளைகுடால சில முக்கியமான முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க, அதை கொடுத்துருக்கோம். தமிழரசுல 12 மாதங்களும் எந்தெந்த திட்டங்கள்லாம் வந்துருச்சோ அந்த திட்டங்களை எல்லாத்தையுமே பட்டியலிட்டிருக்கோம். முக்கியமான திட்டங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா அந்தந்த யூனிட்லயே கொடுத்துருப்போம். பாலிசி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த பாலிசியில என்ன சார் செய்ய போறோம் அப்படின்னா பழைய திட்டங்களையும் நம்மள்ட்ட கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டை பத்தி உங்கள்கிட்ட சில கேள்விகள் வந்திருக்கலாம் பிரிலிம்ஸ்ல. அப்ப சேரி ஒழிப்பு வாரியம் அப்படிங்கிறது எங்கேருந்து சார் வந்துச்சு, நம்ம தமிழரசு மேகசின்ல வேற எங்கேயாச்சும் அந்த கண்டென்ட்டை கொடுத்துருப்பாங்க. அது பழைய திட்டமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பழைய திட்டங்கள்ங்கிறது கீழே என்ன கொடுத்துட்டோம், அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். கண்ணொளி திட்டம் அப்படின்னா என்ன சார், பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு அந்த சரி செய்யறதுக்காக தமிழக அரசு ஒரு திட்டம் வகுத்து அதை செயல்படுத்தினாங்க. அந்த திட்டத்தை தான் இங்க நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தேசிய பாதுகாப்பு மாதம் அப்படின்னு நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஜனவரி 15ல இருந்து பிப்ரவரி 14 வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுறாங்க. கொள்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முக்கியமான கொள்கைகளை மட்டும்தான் நம்ம இங்க பட்டியலிட்டு வழங்கியிருக்கோம். இதே மாதிரி நம்மளுடைய கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் காய்த்து அதனால உயிரிழந்தவங்களுக்கு என்ன அடிப்படை உதவிகள் செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்க சார் கொடுத்துட்டோம், இந்த தமிழரசு மேகசின்ல கொடுத்துட்டோம். இதை எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லையும் கவர் ஆகக்கூடிய கண்டென்ட்டை உங்களுக்காக கொடுத்துருக்கோம். புத்தகத்தை எழுதினது யாரு, ராணி லட்சுமி பாய் வாரியர் குயின் அப்படின்னு ஒரு புத்தகம் இடம்பெற்றிருக்கு. அந்த புத்தகத்தை எழுதினது பிரதிபா ரனடே அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஈலியட் அண்ட் ஒடிசி அப்படிங்கிற கிரேக்க
இதிகாசங்களை என்ன பண்ணியிருக்கோம், நம்மள தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கோம். ராபர்ட் கால்வெல் எழுதின ஒரு புத்தகத்தை ப்ரொஃபசர் B.R. பாலசுப்ரமணியம் என்ன பண்ணியிருக்காரு, மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. தமிழ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஏறு தழுதுகள்னா என்ன, வாடிவாசல்னா என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். இதை நீங்க வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் என்ன பண்றோம், CA பேட்ச் அப்படின்னு ஒன்று தான் இட்டிருக்கோம். அதில் நீங்க ஜாயின் பண்ணி நீங்க இந்த கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.